அதே மாதிரி ஒரு மருத்துவம் என்று வந்துவிட்டால் எங்களுக்கு இரத்த தானம் செய்வதால் கிடைத்திருக்கிற அந்த கிரெடிட்டை அந்த அரசாங்கத்திலையும் ஆஸ்பத்திரியிலும் கிடைச்சிருக்கிற நற்பெயரை பயன்படுத்தி பல லட்சம் ரூபாயில் நடந்து முடிய வேண்டிய மருத்துவ சிகிச்சை எல்லாம் சில ஆயிரங்களிலே எத்தனை பேருக்கு செய்து முடித்து கொடுத்திருக்கிறோம். இது எங்க வேலையா? எதுக்கு நான் செய்ய முடியுது? ஒரு உடம்பு ஏன் நல்லது செய்ய ஒன்றுபட்டால் மாத்திரம்தான் மக்களை பத்தி கவலைப்பட இயலும். அதனால ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கிறார்கள் என்றால் அது அப்பட்டமான முழுக்க முழுக்க 100% தார்பாயில வடிகட்டின பொய் என்பதை என்ன செய்யணும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க ஒற்றுமைக்கு நிச்சயமாக ஊர் விளைவிப்பு அல்ல. ஆனால் நல்ல விஷயங்களில் இந்த ஒற்றுமை இருக்க வேண்டும். கெட்ட விஷயங்கள்ல ஒற்றுமை என்றால் அதை எதிர்க்கக்கூடியவர்கள் நாங்க இருப்போம். இதான் வித்தியாசம் வழங்கல. ஒற்றுமைன்னு பேசுறாங்களே தவிர நல்லதுல தான் ஒற்றுமையா இருக்குன்னு கெட்டதுல இருக்கக்கூடாதுங்கிற இந்த பேசிக் விளங்காத காரணத்தினால் இப்படி ஒரு குற்றச்சாட்டு என்ன செய்யறாங்க சுமத்துகிறார்கள். அடுத்து என்ன? நாங்க மக்கள்கிட்ட சொல்றோம். என்ன சொல்றோம்? குர்ஆன்ல உள்ளபடி நடங்க, ரசூலுல்லாஹ் சொன்னபடி நடங்க, யார் சொன்னாலும் கேட்காதீங்க. இதான சொல்லிட்டு இருக்கிறோம். இதுக்கு எப்படி கலர் பூசுறாங்கன்னா நாங்க சொல்றோம்ல எங்களை தான் மக்கள் எல்லாம் பின்பற்றாங்க. பிஜேபி பின்பற்ற ஆளுக்க எப்படி பாயிண்ட்? பிஜேபி பின்பற்ற பிஜே என்ன சொன்னாலும் கேட்டுருவாங்க. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எங்க மக்கள்கிட்ட ஆதாரம் இல்லாம நாங்க எதையாவது சொல்லி பின்பற்ற வச்சிருக்கிறோமா? ஆய்வு பண்ண தெரியாதவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கலாம். ஆனால் நாங்கள் சொல்லக்கூடியதற்கு குர்ஆனில் இருந்து எடுத்து காட்டியதால் இந்த மக்கள் பின்பற்றுகிறார்களா? அல்லது நாங்க இப்ப சொல்றோம் பிஜே சொல்றாரு இப்ப எல்லாரும் தர்காவுக்கு போவோண்டு விளக்கமா தெரிப்பீங்களா இல்லையா? அப்ப பிஜே சொல்றக்கா நீ கேட்கல இல்ல? பிஜே சொல்றக்கா கேட்டா என்ன செஞ்சிருக்கணும்? பிஜே சொல்ற தர்காவுக்கு போன போவீங்களா? அப்ப ஏன் போக மாட்டீங்க? நீங்க இந்த ஜமாத்தா சொல்லுகிறது, நீங்க சொல்லல. யாரு சொல்றாங்களோ அவங்க அவங்க மக்கள்கிட்ட போய் நிப்பாங்க கொஞ்ச நாளைக்கு. வணங்குதா? எதனால நாங்க நிக்கிறோம் என்றால் நீங்கள் எல்லாம் நிறைய பேர் சொல்லி இருந்தீங்க என்று சொன்னா 1000 நாங்க ஒரு ஆளா இருப்போம், மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. யாருமே சொல்ல பயப்படுறீங்க, ஜமாத்துக்கு பயப்படுறீங்க, எதிர்ப்புக்கு பயப்படுறீங்க, சொகுசு போயிருமான்னு கவலைப்படுறீங்க. எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் அடிச்சாலும் நாங்க சொல்லுவோம், உதைச்சாலும் சொல்லுவோம், ஊரை விட்டு நீக்கினாலும் சொல்லுவோம். எதுக்கு நாங்க பயப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிற காரணத்தினால் மக்கள் இவங்க கரெக்டா சொல்றாங்க என்பதற்காக வேண்டித்தான் எங்களை நம்புகிறார்களே தவிர குர்ஆன்ல இல்லாத ஒன்றை மார்க்கம் என்று நாங்கள் சொன்னால் எங்க மக்கள் கேட்கவே மாட்டார்கள். ஹதீஸ்ல இல்லாத ஒன்றை ஹதீஸ்லாம் கிடையாது இப்படிதான் செய்யணும் நான் சொன்ன கேட்பீங்களா? யாராவது கேட்க மாட்டீங்க. தௌஹீத் ஜமாஅத்தில் உள்ள ஒரு நிர்வாகி கேட்க மாட்டார். அப்ப இந்த ஜமாஅத்தில் எந்த ஒரு ஆலிம் சொல்வதாக இருந்தாலும் நாங்க ஒரு கொள்கையை வச்சுட்டோம். குர்ஆன்ல உள்ளதான் சொல்ல வேண்டும், ஹதீஸில் உள்ளதான் சொல்ல வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் இல்லாத ஒன்றை நம்ம சொல்லக்கூடாது என்று எங்களுக்குள்ளே ஒரு சபதத்தை போட்டுக் கொண்ட காரணத்தினால் அதன்படி நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் நீங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் தவிர நாங்க சொன்னதுக்காகலாம் யாரும் ஏத்துக்கல. எந்த தப்பையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டது காட்டினா தான் அது நிரூபிக்க முடியும். எப்படி நிரூபிக்கணும்? ஆமா இவங்க மார்க்கத்துக்கு விரோதமா இதை சொன்னாங்க, இதை கூட இந்த ஜமாத்து கேட்டுச்சுன்னு சொல்லுங்க. ஒண்ணு சொல்லுங்க. இது எப்படி நீங்க நிரூபிக்கணும்? எப்படி நிரூபிக்கணும்? நாங்க சொன்னதைத்தான் இந்த மக்கள் கேட்கிறாங்க என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் நாங்கள் மார்க்கத்துக்கு விரோதமாக எதை சொன்னோம் அதை எப்போது எங்கள் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள்? ரெண்டையும் நீங்க நிரூபிச்சாதான் நாங்க சொன்னதுக்காக ஏத்துக்கிட்டாங்கன்னு வரும். இயன்ற அளவுக்கு நாங்கள் அப்படி சொன்னது கிடையாது. சில நேரங்களில் எங்களுடைய ஆய்வுல எங்களுடைய கவனக்குறைவுல ஒரு தவறை சொல்லிவிட்டால் உங்கள ஒரு ஆள் எழுந்து சுட்டி காட்டினால் அதை பகிரங்கமா ஒத்துக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? திருத்தி இருக்கிறோமா இல்லையா? ஆமா இது தவறு தான், கவனிக்கல. அப்ப நாங்க சொன்னதை நிலைநாட்டக்கூடிய கூட்டம் இல்லையே. அப்ப குர்ஆன்ல உள்ளதையும் ஹதீஸையும் பின்பற்றுங்கள் என்று நம்ம சொல்வதற்கு எப்படி கலர் பூசுறாங்க? நாங்க சொல்றது நீங்க உங்க எல்லாரையும் கவலைப்படுத்துறது, எங்களை கவலைப்படுத்துறது. சிந்தித்து விளங்கி ஆராய்ச்சி பண்ணி 100 வருஷம் 500 வருஷம் பாரம்பரியமா ஊட்டப்பட்ட போலியான பக்தி இருக்க அதை தூக்கி எரிஞ்சிட்டு தியாகம் பண்ணி இந்த கொள்ளைக்கு வந்திருக்கிறீங்க. உங்களே அவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள். இப்ப நான் கேட்கிறேன், எனக்கா வேண்டி எவனா அடி வாங்குவானா? நான் கேட்கிறேன். பள்ளிவாசல் போய் அடி வாங்குறீங்கள, எனக்கா நீங்க அடி வாங்க? நான் அல்லாஹ்வுடைய தூதரா அல்ல உங்களுக்கு தலைவரா முதலமைச்சரா உங்க சொந்தக்காரன் மாமா மச்சானா? பள்ளிவாசல் போய் எங்க அடி வாங்குறீங்க? எனக்கா நீங்க அடி வாங்கணும்? அல்ல இங்க உள்ள எந்த ஆலிமுக்கு அடி வாங்குறீங்களா? கிடையாது. எதுக்கு வாங்குறீங்க? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மார்க்கம் இதை செய்யக்கூடாதுன்னு அடி வாங்குவேன். அப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்தையே கரெக்டா நேர்மையா குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் செல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை இந்த மாதிரியான ஒரு பழிச்சொல்லை சுமத்தி பிஜே கூட்டம் இங்க கிடையவே தெளிவா இப்போ அடிக்கிறோம். நாங்கள் குர்ஆன் ஹதீஸை சொல்ற வரைக்கும் அதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நான் சொன்னாலும் சரி,
இந்த ஜமாத்தில் இருக்கிற எந்த பிரச்சாரங்கள் சொன்னாலும் சரி அதை தூக்கி கடாசி குப்பையில வீசிவிட வேண்டும். இதுதான் நாங்கள் மறுமையிலையும் சொல்லுவோம். நாங்கள் மார்க்கத்துக்கு விரோதமாக சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களேயானால் இறைவா இதுக்கு நாங்கள் பொறுப்பாளி இல்லை என்று மறுமையிலே நாங்கள் சொல்லிவிடுவோம் என்று தெளிவாக அறிவித்திருக்கிற ஒரு ஜமாத் எது? தௌஹீத் ஜமாத். ஆனா பிஜேபி பின்பற்றாங்கன்னு சொல்லக்கூடிய கூட்டத்தை எடுத்து பாத்துக்கிறீங்களேன், சிந்திக்கவே மாட்டான். அரை மணி நேரத்துக்கு முந்தி வரலாட்டிட்டு இருப்பான். இதை விட்டு போன வரலாட்ட மாட்டான். அப்ப எதுக்கு நீ ஆட்டின உள்ளால? அப்ப எதுக்கு நீ யார் போய்த்தானோ அவன் தான் பிஜேபி பின்பற்றி இருக்கிறான். யார் இருக்கிறானோ அவன் யார் பிஜேபி பின்பற்றல. தௌஹீத் ஜமாத்துல இருக்கிற யாரும் பிஜேங்கிற மனுஷனை பின்பற்றவே கிடையாது. யார் பின்பற்றினா கொஞ்ச நாளைக்கு நெஞ்சில கட்டுறான், நம்மளுக்கு அவனுக்கு சண்டை வந்துருமா, போயிட்டு இப்படி கட்டுறான். அப்ப இனி யாருக்கா கட்டின? அல்ல பில்டர் பண்ணி விடுறான். யார பில்டர் பண்றான்னு கேட்டா நமக்காக சில பேர் இருந்தான், அவன் போயிட்டான். அவன் தான் இவன் யாரு விமர்சனம் பண்றான். நமக்காக ஒரு மனுஷனுக்காக இருந்தாங்களா? எனக்கு போன் போட்டிருப்பான், எடுத்துருக்க மாட்டேனா? போன் போட்டு பேசல இருக்க மாட்டேன்னு மார்க்கமே மாறி போயிடும். இங்க போயிடும், வரலாட மாட்டான். அப்புறமேல என்ன எல்லாமே மாறிக்கிறோம், நோம்பு தொழுக அம்புட்டு மாறிக்கிறோம். அப்ப நீ உன்னுடைய சொந்த காரணங்களுக்காக வேண்டி ஒரு மனுஷன் மேல வெறுப்பு வந்தா மார்க்கமே மாறி போயிருமா? ஒரு மனுஷனை பிடிக்கலன்னு சொன்னா கொள்கையை மாத்தி போடுவீங்களா? வணக்க வழிபாட்டெல்லாம் மாத்தி போடுவீங்களா? அப்ப ஒரு மனிதன் மீது கொண்ட வெறுப்புக்காக சத்தியத்தை மறுக்கிறது இருக்குது, அதுவும் ஒரு மனுஷனை பின்பற்றுறதுதான். எதுக்காக நீ ஆதாரம் இருக்கா இல்ல நீ பாப்பியா? அட பிஜே சொல்றாரியா? ஆதாரத்தோட சொன்னா ஏத்துக்க கூடாதா? ஒரு பாம்பு வருது காலை சுத்தி நிக்குதுங்கிற பிஜே சொல்ற நின்று போகுது, அப்படி நிப்பியா? அட உன் காலுக்குள்ள பாம்பு இருக்குங்கிற, பாம்பு இருக்கான்னு உத்து பாரியா? பிஜே நீ பாக்குற பாம்பு இருக்கு கொத்தி போடும்டான்னு நான் சொன்னா என்ன செய்யணும்? பிஜே சொன்னா கேட்பனா? இது இவனை என்ன செய்ய இந்த கணக்கான பேசிட்டு இருக்கிறாங்க. அட பிஜே சொன்ன இந்த மக்கள் கேட்டாங்களா? குர்ஆன் கேட்டு தானே பின்பற்றி இருக்கிறாங்க. நான் சொல்லக்கூடிய மாதிரி குர்ஆன் வசனம் இருக்கா நீ பாரு, இருந்தா அதை ஏத்துக்கிட்டு போ. ஏத்துக்கிட்டா குர்ஆனை தான் நீ ஏத்துக்கிட்ட, என்ன ஏத்துக்கல? நீ பாம்புட்டு தப்பிச்சுக்கிட்ட, என்ற தப்பிச்சுக்கல. அப்ப அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஒரு 10,000 ரூபாய் பணம் கிடக்குது, தம்பி இந்த 10,000 ரூபாய் கிடக்கு எடுத்துக்கப்பா, உன் பாக்கெட்ல விழுந்துருச்சுங்க. பிஜேயா அப்ப இருந்துட்டு போகுது, எடுக்க மாட்டேனே அப்படி சொல்லுவியா? உன் பாக்கெட்ல 10,000 ரூபாய் கீழே விடுவது நான் பார்த்து விட்டாத. அடி தம்பி 10,000 ரூபாய் போட்டு எடுப்பாங்க, இது பிஜே பின்பற்றதா? அப்ப இதுதான் விஷயங்க. அது என்ன பார்க்கணும்? பிஜே எவனோ எந்த செய்தான் சொன்னாலும் கேட்போங்க. நாங்க என்னது செய்தானே வந்து ஆயத்துல் குர்சி கற்றுக் கொடுத்தான் இருக்கிறது. அபூ ஹுரைராவுக்கு செய்தான் வந்து ஆயத்துல் குர்சி கற்றுக் கொடுத்தான். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? அவன் சதக்கக ஒரு கதூப், அவன் பொய்யன் தான், உனக்கு இந்த உண்மையை சொல்லி இருக்கிறான். அப்ப ஆயத்துல் குர்சி செய்தான் கற்றுறதுனால ஏத்துக்கொள்ளக்கூடிய நாங்க ஜெயலலிதா ஒரு உண்மையை சொன்னா ஏத்துக்க மாட்டோமா? வாஜிபாய் சொன்னாலும் ஏத்துக்கிறோமே. எங்க ஜமாத் நிலை என்ன? வாஜிபாயே ஒரு நல்லதை சொல்றாரு, ஏன் வரவேற்க மாட்டோமா? வாஜிபாயே ஒரு அநியாயத்தை செய்யறாரு, தடுக்கணுங்கிறாரு. இந்த கலாச்சார காதல் எடுத்துனா அது தப்புங்கிறாங்க இல்ல, பால்தாக்கர் சொன்ன கூட ஏத்துக்கிறோமா நாங்க? அட கெட்ட விஷயத்தை எவன் எதிர்த்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம், நல்ல விஷயத்தை எவன் ஆதரிச்சாலும் ஆதரிப்போம். இப்படி இந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நம்மளை பார்த்து ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஈயத்தை பார்த்து இழிச்சலாம் பித்தாளையுமாங்க. ஈயன்னா என்ன? ஈய நல்ல வெள்ளையா இருக்கும், பல்லு வெள்ளையா இருக்கிறதுக்கு சொல்றாங்க. ஈய மாதிரி பல்லு, ஒருத்தனுக்கு பித்தளை மாதிரி பல்லு. எதை பார்த்து இழிக்கணும்? ஈயம் கரெக்டான கலர்ல இருக்கு, பல்லுடைய கலர்ல இருக்குது. பித்தளை மஞ்சள் பிடிச்சு போய் 6 மாசம் பல் துளக்காம மாட்டி மஞ்சளா போச்சு. இது பழமொழி சொல்லுவாங்க, ஈயத்தை பார்த்து பித்தளை இழிக்கிறான்னு சொல்லி. அந்த மாதிரி யாரு குர்ஆன் மட்டும்தான் மார்க்கன்னு சொல்லக்கூடிய நாங்க மனுஷனை பின்பற்றுவோமா? அவனை பின்பற்ற இவனை பின்பற்றுவீங்களா? நீங்க பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு தலைவர் யாரையும் வச்சிருப்பீங்க, அவர் என்ன சொன்னாலும் ஓகே, உட்காருறீங்க, எந்திரிச்சா எந்திரிக்கிறீங்க, ஆதாரம் கேட்க கூடாதுங்கிறீங்க, அது வந்து அவன்கிட்ட போயிடாதீங்க, திருப்பி கேட்டுறாதீங்க, கேள்வி கேட்க போவாதீங்க. இது ஒரு மனுஷனை பின்பற்றுவதா? எதா இருந்தாலும் நேரவா பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், அது ஒரு மனுஷனை பின்பற்றுவதா? இந்த ஜமாத்தில் தனி மனித வழிபாடு என்பதற்கு எல் முனையும் இடமில்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்யும் பெருமைக்கு அல்ல, ஒரு இயக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இதான பெரிய இயக்கம், இதை யாருக்கும் மறுக்க முடியாது. அவங்கவுங்க முதலமைச்சர் அப்பாயின்மெண்ட் காத்துக்கிட்டு இருப்பார்கள், எங்களை தான் கூப்பிட்டு போய் என்ன செய்வாங்க, அப்பாயின்மெண்ட் தருவாங்க, எங்களை அழைப்பார்கள் கண்ணியமாக. உங்களை ஐயா பார்க்க விரும்புகிறார்கள் என்று சொல்லி எங்கள் அலுவலகம் தேடி வந்து அழைக்கிற அளவுக்கு இந்த ஜமாத் ஒரு கண்ணியமிக்க ஒரு இஸ்ஸத்தான, அவங்க விரட்டி அடிக்கப்படுவார்கள். ஏன்? அவர்கள் ஆதாயம் அடையக்கூடியவர்களை அடிமையா நடத்துவார்கள், ஆதாயம் அடையாதவர்களை இவங்கள்ட்ட எதுக்கு வேலை போக மாட்டாங்க, நம்ம தான் குறைஞ்சிக்கிறோம், நம்ம தான் இறங்கி போகணும் என்று சொல்லி வருவார்கள். அழைத்து நாங்க போறோம். அந்த அளவுக்கு இருக்கு, அந்த அளவு ஒரு இயக்கம் தானே.
இப்படியான